ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி ப்ரோகரியாட் செல்லையும் யூகரியாட் செல்லையும் கம்பேர் பண்ணி படிக்க போகிறோம். ஃபஸ்ட் ப்ரோகரியாட் பற்றி பார்க்கலாம். ப்ரோகரியாட்டோட செல் சைஸ் ஸ்மாலாக தான் இருக்கும். ஜென்ரலி 1 to 10 μm இருக்கும். இதே யூகரியாட்டிக் செல்ஸை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். 10 to 100 μm அளவுக்கு லார்ஜாக இருக்கும். நெக்ஸ்ட்டு செல் மெம்ப்ரேனை பற்றி பார்க்கும்போது ப்ரோகரியாட்டில் செல் வால் செல்லை சுற்றி ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த செல் வால் அந்த செல்லை சுற்றி ப்ரெசண்ட் ஆகி அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. யூகரியாட்டில் செல்லை சுற்றி பிளாஸ்மா மெம்ப்ரேன், ஒரு ஃப்ளெக்சிபிளான பிளாஸ்மா மெம்ப்ரேன் கவர் ஆகிருக்கும். ப்ரோகரியாட்டில் சப்செல்லுலார் ஆர்கனல்ஸ் கிடையாது. எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, லைசோசோம் இதெல்லாமே ப்ரோகரியாட்டில் ப்ரெசண்ட் ஆகாது. பட் யூகரியாட்டில் ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். தென் ப்ரோகரியாட்டோட நியூக்ளியஸ் பார்த்தோம் அப்படின்னா அது நல்லா டிஃபைன்ட் ஆகியிருக்காது. தென் டிஎன்ஏ நியூக்ளியோடில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் ப்ரெசண்ட் ஆகிருக்காது. இதே யூகரியாட்டில் பார்த்தோம் அப்படின்னா வெல் டிஃபைனான நியூக்ளியஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். டிஎன்ஏ ப்ரோட்டீன் கூட அசோசியேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு எனர்ஜி மெட்டபாலிசம். யூஸ்வலாக எனர்ஜி நமக்கு யார் ப்ரொடியூஸ் பண்ணுவா அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா தான் ப்ரொடியூஸ் பண்ணும். பட் ப்ரோகரியாட்டில் மைட்டோகாண்ட்ரியா ஆப்சென்ட். ஸோ இந்த மாதிரி எனர்ஜி மெட்டபாலிசம் என்சைம் எல்லாம் யார் ப்ரொடியூஸ் பண்ணுவா அப்படின்னா அதோட மெம்ப்ரெயின் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அதோட மெம்ப்ரெயின்லேயே சர்டைன் என்சைம்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த என்சைம்ஸ் எனர்ஜி மெட்டபாலிசம்க்கு ஹெல்ப் பண்ணும். இதே யூகரியாட்டில் பார்த்தோம் அப்படின்னா we all are know about mitochondria. தென் செல் டிவிஷன். யூஸ்வலி ப்ரோகரியாட்டில் மைட்டாசிஸ் நடக்காது. யூஸ்வலாக பைனரி ஃபிஷன் வச்சு தான் இது செல் டிவைட் ஆகும். இதே யூகரியாட் செல்லில் பார்த்தோம் அப்படின்னா மைட்டாசிஸ், மியாசிஸ் எல்லாமே நடக்கும். தென் சைட்டோபிளாசம். யூஸ்வலி ப்ரோகரியாட்டிக் செல்ஸில் ஆர்கனல் அண்ட் சைட்டோஸ்கெலிட்டன் ஆப்சண்ட் ஆகிருக்கும். இந்த சைட்டோஸ்கெலிட்டன் தான் ஒரு ஸ்ட்ரக்சரை ப்ரொவைட் பண்ணும். நெக்ஸ்ட்டு யூகரியாட்டில் பார்த்தோம் அப்படின்னா செல் ஆர்கனல், சைட்டோஸ்கெலிட்டன் எல்லாமே ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இது யூகரியாட்டுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரக்சரையும் ப்ரொவைட் பண்ணும். இதுதான் ஒரு ப்ரோகரியாட்டோட ஸ்ட்ரக்சர். இந்த ப்ரோகரியாட்டில் என்னென்ன செல் ஆர்கனல் இருக்குது, தென் அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத நான் சிம்பிளாக சொல்கிறேன். ப்ரோகரியாட்டில் ரிபோசோம் இருக்கும். தென் செல் மெம்ப்ரெயின், கேப்சூல், ஃப்ளெஜெல்லா, சைட்டோபிளாசம், செல் வால், நியூக்ளியோய்ட்ஸ், தென் பீலூஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு செல் வால் பற்றி பார்க்கலாம். இந்த செல் வால் தான் இந்த ப்ரோகரியாட் செல்லுக்கு ஒரு ஷேப்பையும் ஒரு ப்ரொடெக்ஷனையும் ப்ரொவைட் பண்ணுது. இந்த செல் வால் பெப்டிடோகிளைக்கனால் மேடப் ஆஃப் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது செல் மெம்ப்ரெயின். இதை செல் மெம்ப்ரெயின் அப்படின்னு சொல்லலாம், பிளாஸ்மா மெம்ப்ரெயின்னு சொல்லலாம். இதை ஈஸியாக ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா ஒரு டோர் மாதிரி ஆக்ட் பண்ணும். அதாவது யூஸ்ஃபுல்லான திங்ஸை அலோவ் பண்ணும், வேஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணிடும். ஃபுட் அலோவ் பண்ணும், வேஸ்ட்டை வெளியே தள்ளிடும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சைட்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாசத்தில் சர்டன் என்சைம்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும் தட் யூஸ்ஃபுல் ஃபார் தட் ப்ரோகரியாட்டிக் செல்ஸ் மெட்டபாலிசம். இந்த சைட்டோபிளாசம் செல்லில் ஒரு ஜெல்லி மாதிரியான ஒரு சப்ஸ்டன்ஸ். இதுதான் இந்த சைட்டோபிளாசம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நியூக்ளியோடு. இதுதான் டிஎன்ஏ ரீஜியன். இதில் தான் சர்க்குலர் டிஎன்ஏ ப்ரெசண்ட் ஆகிருக்கும். செல்லோட எல்லா ஆக்டிவிட்டீஸையுமே இதுதான் கண்ட்ரோல் பண்ணும். ப்ரோகரியாட்டில் ட்ரூ நியூக்ளியஸ் இல்லை. ஸோ டிஎன்ஏ இந்த நியூக்ளியோடு ரீஜியனில் தான் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ரிபோசோம். யூஸ்வலி ப்ரோட்டீனில் 70 years ரிபோசோம் தான் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இது ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃப்ளெஜெல்லா.
நெக்ஸ்ட்டு வந்து பீலர்ஸ். பர்டிகுலராக ஒன்று வந்து மார்க் பண்ணியிருக்கிறதுனால இதோட நேம் வந்து பீலர்ஸ். டோட்டலாக வச்சு பார்க்கும்போது இதை வந்து ஃபைலே அப்படின்னு சொல்லணும். இந்த பைலஸ் வந்து ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். சர்ஃபேஸில் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்கு அட்டாச் ஆகுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் இந்த பீலி வந்து மேஜர் ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இந்த பிக்சரில் இல்லாத ஒரு 2 ஆர்கனல் வந்து ப்ரோகரியாட்டிக்கில் இருக்குது. தட் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிளாஸ்மிட். பிளாஸ்மிட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா செல்லுலார் டிஎன்ஏ. இது வந்து ஸ்பெஷல் ட்ரைட்ஸ் வந்து அதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். பிளாஸ்மிட் வந்து இந்த மாதிரி தான் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அனதர் ஒன் வந்து மீசோசோம். இது பிளாஸ்மா மெம்பரேனில் இன்ஃபோல்டிங் ஆகிருக்கும். தென் இது வந்து ரெஸ்பிரேஷன் அண்ட் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் செல் டிவிஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ப்ரோகரியாட்டிக் செல்ஸில் வந்து மைட்டோகாண்ட்ரியா இல்லை. ஸோ வந்து இந்த மீசோசோம் தான் எனர்ஜிக்கு தேவையான அந்த ஏடிபியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ப்ரோகரியாட் இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு வந்து யூகரியாட் பார்க்கலாம். பார்க்க போகிறது வந்து யூகரியாட்டிக் செல் ஆர்கனல். ஃபஸ்ட்டு வந்து நியூக்ளியஸ் வந்து என்ன பண்ணுது, செல்லோட ஆக்டிவிட்டீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. தென் ஜெனட்டிக் மெட்டீரியலை வந்து ஸ்டோர் பண்ணுது. ப்ரோட்டீன் சிந்தசிஸை வந்து ரெகுலேட் பண்ணுது. இந்த நியூக்ளியஸ் வந்து கவர் ஆகியிருக்க என்வலப் வந்து நியூக்ளியர் என்வலப். தென் குரோமாட்டின் ஸ்ட்ரக்சரில் டிஎன்ஏ வந்து நியூக்ளியஸில் தான் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். தென் இந்த குரோமாட்டின் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற டிஎன்ஏ வந்து நியூக்ளியோபிளாசமில் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். தென் நியூக்ளியஸ்குள்ளே நியூக்ளியோலஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டும் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து மைட்டோகாண்ட்ரியா. இது செல்லுலார் ரெஸ்பிரேஷனுக்கு தேவையான எனர்ஜி ஏடிபி ஃபார்மில் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு செல்லோட பவர் ஹவுஸே இந்த மைட்டோகாண்ட்ரியா தான். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அனதர் ஒன் வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து ரஃப் ER அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். இதில் வந்து ரிபோசோம்ஸ் வந்து அட்டாச் ஆகியிருக்கும். தென் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன பண்ணுது அப்படின்னா லிபிட் சிந்தசிஸ்க்கும் டீடாக்சிஃபிகேஷனுக்கும் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து கோல்ஜி காம்ப்ளெக்ஸ் ஆர் கோல்ஜி அப்ராட்டஸ். இது என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ப்ரோட்டீன் அண்ட் லிப்பிடை வந்து பேக்கிங் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸர் மாதிரி ஆக்ட் பண்ணும். மாடிஃபை பண்ண ப்ரோட்டீனை வந்து ஒரு வெசல் ஃபார்மில் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அடுத்து பார்க்கக்கூடியது வந்து வேக்யூல்ஸ். இந்த வேக்யூல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டர், நியூட்ரியன்ஸ் அண்ட் வேஸ்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணும். தென் இப்போ பிளான்ட் செல்லில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய வேக்யூல்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அது வந்து வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணும். இப்போ அனிமல் செல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன வேக்யூல்ஸ் தான் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து செல் மெம்ப்ரெயின் ஆர் பிளாஸ்மா மெம்ப்ரெயின். இது செல்லுக்கு ஒரு டோர் மாதிரி ஒர்க் பண்ணும். யூஸ்ஃபுல்லான திங்ஸை வந்து அலோவ் பண்ணும். அடுத்து பார்க்க போகிறது வந்து ரிபோசோம். இது ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த ரிபோசோமை ஒரு ப்ரோட்டீன் ஃபேக்ட்ரி ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் வந்து ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். இது ஆர்கனல்ஸை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கும். நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதே இந்த சைட்டோபிளாசத்தில் தான். தென் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து லைசோசோம். இதுக்கு இன்னொரு பேர் உண்டு, அது வந்து சூசைடல் பேக். இதில் வந்து நிறைய டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். செல்லில் வந்து டேமேஜ் ஆன பார்ட்ஸ் ஆர் என்டையர் செல்ஸையே இது வந்து டெஸ்ட்ராய் பண்ணும். செல்லை டெஸ்ட்ராய் பண்ணும்போது இதுவுமே அது கூட சேர்ந்து வந்து இறந்துடும். ஸோ இதை வந்து சூசைடல் பேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பெராக்சிசோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபேட்டு, டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து பிரேக் டவுன் பண்ணும். டீடாக்சிஃபிகேஷனுக்கு வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து மைக்ரோஃபிலமெண்ட்ஸ். இது வந்து ஆக்டின் ப்ரோட்டீனால் வந்து மேடப் ஆகிருக்கும். செல்லோட ஷேப்பை வந்து மெயின்டைன் பண்ணும். தென் மூமெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். மசில் கான்ட்ராக்ஷனில் வந்து மெயின் ரோல் வந்து பண்ணும்.
நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து மைக்ரோடியூபியூல்ஸ். இது வந்து ஒரு ப்ரோட்டீன், அதாவது டியூபியூல் ப்ரோட்டீனால் வந்து மேடப் ஆஃப் ஆகிருக்கும். செல் டிவிஷன் அப்போ இந்த ஸ்பெண்டல் ஃபைபரை ஃபார்ம் பண்ணுறது, அப்புறம் ஆர்கனலோட மூமெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு நிறைய ரோல் வந்து பண்ணுது இது. தென் நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்மீடியேட்டட் ஃபிலமெண்ட்ஸ். இது செல்லுக்கு வந்து ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்குது. சைட்டோஸ்கெலிட்டன் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த யூகாரியாட்டிக் செல்ஸ்லையே பிளான்ட் செல்லாக இருக்கும்போது அதில் வந்து செல்வால் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம மாடலுக்கு எடுத்திருக்கிறது வந்து ஒரு அனிமல் யூகரியாட்டிக் செல் தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் கைஸ்.